மனித வாழ்க்கையில் பலருக்கு இறப்பு சரித்திரமாக இருந்திருக்கும், பிறப்பு சாதாரணமாக இருந்திருக்கும். ஆனால் இறப்பும் பிறப்பும் சரித்திரமாக இருந்தது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். அதனால்தான் வார்த்தை மனு உருவாகி தெய்வ குழந்தையாக பிறந்தார் சரித்திர நாயகன் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என அவருடைய பிறப்பை வைத்துதான் வரலாறு கூட பிரிக்கப்படுகின்றது. மெசியா தன் வயிற்றில் பிறக்க மாட்டாரா என பல யூத பெண்கள் தவங்கிடந்தனர். அதிலும் உயர்குடி யூத பெண்கள் மெசியா உயர்குடியில்தான் பிறக்க வேண்டும் என்று நினைத்தனர். ஏழை பெண்களுக்கு ஆசை இருந்தும் மெசியா கடவுளின் மகன் எவ்வாறு ஏழை வீட்டில் வளர முடியும் என்று நினைத்தனர். இவர்கள் நினைத்ததற்கு மாற்றாக அனைத்தும் நடந்தது. அன்று இயேசு கிறிஸ்து உயர்குடியில் பிறந்திருந்தால் அவருடைய அன்பு அனைவருக்கும் பகிரப்படாமல் இருந்திருக்கும். கடவுள் என்பவர் செல்வ செழிப்பில் திளைப்பவர் என்ற நிலை உருவாகியிருக்கும். நாமும் அவரை உரிமை கொண்டாடியிருக்க முடியாது. பச்சிலம் குழந்தை அனுபவிக்க கூடாத நிலை அவருக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு தியாகம் நமக்கு ஒரு பாடம். இயற்கை பேரழிவுகள், போரினால் நடந்த இன படுகொலைகள், பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்ட தருணங்கள், சாதிய பாகுபாடும் தீண்டாமையும் தலை தோங்கிய நேரங்கள், மனிதர்களை நுகர்வு பொருட்கள் போல பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்த சந்தர்ப்பங்கள் என இவற்றுக்கு மத்தியில் பிறக்க போகும் இயேசு பாலகனை நமது இல்லத்தில் பொம்மையாக மட்டும் வரவேற்காமல் நமது உள்ளத்தில் உயிருடன் வரவேற்போம். இயேசு பாலகனுடைய அன்பை, தியாகத்தை நாம் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து அவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தால் இயேசு பாலகன் நமது இல்லத்தில் மட்டுமல்ல உள்ளத்திலும் பிறப்பார் என்ற மேலான சிந்தனையோடு வாழ்வில் பயணிப்போம். அனைவருக்கும் கிறிஸ்து இயேசு பிறப்பு நல்வாழ்த்துக்கள்.